வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்ப் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நற்செயலும் வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசிட்டு மேடையை விட்டு இறங்கினேன். ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஐயா, உங்களுடைய சின்ன சின்ன வெளிச்சம் தினமும் பார்ப்பேன்யா, நானும் ஒரு ஊழியம் செய்கிறேன்யான்னாங்க. என்ன ஊழியமாக செய்கிறீங்கன்னு? உங்கள் சின்ன சின்ன வெளிச்சத்தை எல்லாருக்கும் அனுப்புகிறேன், அதுவே ஒரு பெரிய ஊழியம் தானே. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக, அதுவும் ஒரு ஊழியம்தான். சின்ன சின்ன வெளிச்சமே ஒரு ஊழியம்தான். அது உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் மட்டும் வச்சுக்காமல் நிறைய பேருக்கு அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பாப்பையான்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தேன். நான் உடனே ரெகுலராக உங்களுக்கு சின்ன சின்ன வெளிச்சம்லாம் வருதாம்மா? வருதுங்கய்யா, வந்தோடனே அனுப்பிச்சுடுயா, காலையில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்யா, வந்தோடனே எல்லாருக்கும் அனுப்பிச்சுதாயா மற்ற வேலைனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கார, ஐயா எனக்கு கூட டெய்லி அனுப்புங்களேயா அப்படின்னாரு. நான் உடனே, என்னங்க உங்கள் மனைவி எல்லாருக்கும் அனுப்புகிறாங்களாம், அது ஒரு ஊழியமாக செய்கிறாங்களாம். எல்லாருக்கும் அனுப்புவாங்கய்யா, ஆனால் எனக்கு அனுப்ப மாட்டாங்கய்யா, நீங்கள் தனியாக எனக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. ஏம்மா, அவர் ஊருக்கெல்லாம் அனுப்புகிற, அவருக்கு அனுப்ப மாட்டியா அப்படின்னு கேட்டால், அவர் ரிசல்ட் என்ன பார்க்க மாட்டார் அப்படின்னு ஏதோ கதை சொன்னாங்க. இப்போது இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. உலகத்தெல்லாம் போய் நற்செய்தி சொல்கிறது, உலகத்தெல்லாம் போய் அறிவுரை சொல்கிறது, வீட்டில் இருக்கிற சக மனிதன்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியுறது இல்லையே. எனவே நீங்கள் உலகத்துக்கு என்ன சொன்னாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு முதலில் நற்செய்தி சொல்லுங்கள். நீங்கள் உலகத்துக்கெல்லாம் நற்செய்தி சொன்னது இருக்கட்டும். ஒரு சில பேர் மாமனார் மாமியார் எல்லாரையும் கவனிக்காமல் அவங்க பாட்டு நான் அங்கே ஊழியம் இங்கே ஊழியம், அந்த ஊழியெல்லாம் ஒரு வேலைக்கும் ஆகுது. உன்னுடைய வீட்டில் உன்னுடைய கடமைகளை தாயாக, தங்கையாக, அக்காவாக, அப்பாவாக, அண்ணனாக, மாமனாராக, மாமியாராக, மனைவியாக, மருமகளாக நீ செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் நீ எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் அது பரலோகத்திற்கு பாஸ்போர்ட் வாங்கி தராது. உன் கடமைகளை செய்து கொண்டு, சில பேர் வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்ப கடவுளை நேசிக்கிறேன், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் போய் மற்ற காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அது கூட தவறு. எனவே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், அடுத்தவருக்கு நல்லது செய்யுங்க, கடவுளை பற்றி சொல்லுங்கள். ஆனால் உங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்துவிட்டு நற்செய்தி வேலையை தூக்கி பிடிங்கள். அப்படி செய்யாமல் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடமை தவறியவர்களாகவும் மாறிவிடுவீர்கள். நற்செய்தி பணியும் சரியானதாக அங்கீகரிக்கப்படாது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.